மனசாட்சியின்றி பச்சை பொய்யை கூறி முதலமைச்சர் ஸ்டாலின் சுயத்தம்பட்டம் அடித்துக் கொள்வதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் திமுக நிர்வாகியான ஞானசேகரன் குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதை தமிழக வெற்றிக் கழகம் வரவேற்கிறது என்று கூறியுள்ளார். காவல்துறையின் தவறால் முதல் தகவல் அறிக்கை வெளியாகி மாணவி மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு மன உளைச்சலை ஏற்பட்ட நிலையில் அவர்களுக்கு இடைக்கால இழப்பீட்டாக ரூபாய் 25 லட்சத்தை தமிழக அரசு வழங்க வேண்டும். இவ்வழக்கை துரிதமாக விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு அதன் நேரடி கண்காணிப்பில் விசாரணை நடைபெற்றதால் மட்டுமே இந்த வழக்கு விரைவாக நடத்தப்பட்டு தற்பொழுது தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆனால் இவற்றையெல்லாம் மறைத்து தமிழக காவல்துறையால் தான் விரைவாக நீதி வழங்கப்பட்டுள்ளது என மனசாட்சியின்றி பச்சை பொய்யை திமுக தலைவர் கூறி சுயத்தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார் என அந்த பதிவில் கூறியுள்ளார்.